நல்லடியார்களே, அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் குறிப்பாக சகாபிய பெண்கள் மீதும் இங்கு அமர்ந்து கொண்டு இருக்கும் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற போது நாம் முஸ்லிம்களாக நாம் வாழ்கிறோம். இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்ட பிறகு ஒரு மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமையில் மனிதன் வேதனைப்படுவதை பற்றி நாம் இந்த உரையில் காண இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நாளை மறுமையை பற்றி அல்லாஹ் தனது திருமறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போது, நாளை மறுமை இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்ட பிறகு மனிதர் படும் வேதனையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். மறுமை என்ற ஒரு நாள் வரும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மரணம் அடைந்தே தீருவோம். அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் மறுமை வாழ்க்கை. ஆனால் இன்ற உலகத்தில் வாழ்கிற போது இந்த மரணத்தை அஞ்சக்கூடியவராக தான் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் அந்த மரணத்தை பற்றி தனது திருமறை குர்ஆனில் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். இந்த மரணம் என்பது ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் இந்த மரணம் அடைந்தே தீரும். இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை மன்னரை வாழ்க்கை. அந்த மன்னரை வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பிறகுதான் நாளை மறுமை இந்த உலகம் அழைக்கப்பட்டு மறுமையில் மீண்டும் எழுப்பப்படுவோம். அந்த எழுப்பப்பட்ட அங்கு அல்லாஹ் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அந்த விசாரணை செய்வான். விசாரணை செய்கிற போது ஒவ்வொருவரையும் தனித்தனியாக செய்வான். ஆனால் அந்த மன்னரை வாழ்க்கையில் 3 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 3 கேள்விகளுக்கு அந்த மனிதர் எதிராக பதிலளித்து விட்டார் என்றால் அவர் அந்த கவரில் செய்யக்கூடிய மன்னரையில் செய்யக்கூடிய வேதனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். 3 கேள்விகள் என்ன என்று பார்த்தால், உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய தூதர் யார் என்று அல்லாஹ் அந்த மலக்குமார்கள் கேட்கப்படுவார். அப்போது அந்த உலகத்தில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லியபடி இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தார் என்றால் அவர் எளிதாக பதிலளித்து விடுவார். இதை அல்லாவிற்கு இணை வைத்து அல்லாவிற்கு செய்யக்கூடிய கடமைகளை மனிதருக்கு செய்துவிட்டு அவர் அதால் பதிலளிக்க முடியாது. அதன் பிறகு அந்த மனிதருக்கு அவர் இந்த உலகத்தில் கரெக்டான முறையில் வாழ்ந்து அந்த எதில் பதிலெடுத்து விட்டார் என்றால் அவர் அந்த மன்னரை வாழ்க்கை அவர் கண் எட்டும் தூர அளவு அவர் அந்த கவர் விசாலமாக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அதே அவர் ஒழுங்கான முறையில் பதிலளிக்க முடியவில்லை என்றால் இந்த மறுமை அந்த மன்னரையில் பதிலளிக்க முடியவில்லை என்றால் அந்த கவர் அவரை நெருக்கிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களை, அப்பவும் நம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை காட்டி தந்திருக்கிறார்களோ அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களை, அதன் பிறகு மறுமை என்ற இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு மறுமையில் எல்லா சமுதாய மக்களையும் ஒன்று திரட்டி எல்லா மக்களையும் ஒன்று தனித்தனியாக எப்படி ஒன்று திரப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். இந்த உலகத்தில் நாம் பிறக்கிற போது எப்படி ஒற்ற துணி இல்லாமல் எப்படி பிறக்கிறோமோ அதே போன்று மறுமையில் ஒற்ற துணி இல்லாமல் தான் இருக்கிறோம். ஆடை அணியாமல் தான் அந்த மறுமையில் ஒவ்வொருவரையும் இருப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் அல்லாஹ் மனிதர்களை வேதனையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போது மனிதன் தலைக்கு அருகாமையில் சூரியன் கொண்டு வரப்படும். எந்த அளவுக்கு என்றால் மனிதன் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு பாவங்கள் செய்திருப்பானோ அந்த அளவிற்கு அவர் அந்த மறுமை உலகத்தில் வேதனை செய்யப்படுவார். இந்த உலகத்தில் கோடை வெயிலை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் மறுமையில் தலைக்கு அருகாமையில் சூரியன் வெப்பம் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஆனால் நம்மால் இந்த உலகத்தில் கோடை வெப்பத்தை தாங்க முடிகிறதா என்று பார்த்தால் வெளியே சென்று இப்போ நோன்பார பிடித்து இருக்கோம், வெளியே சென்று நம்ம வந்துவிட்டோம் என்றால் நமக்கு தாகம் எடுக்கிறது, ஏசியை போடுறோம் காத்தடையை போடுறோம் என்று நாம் உறங்கக்கூடிய அந்த இதுதான் இருக்கிறது. ஆனால் நாளை மறுமையில் தலைக்கு அருகாமையில் சூரியன் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். எந்த அளவுக்கு என்றால் அவர் இந்த உலகத்தை எந்த அளவுக்கு பாவங்கள் செய்திருப்பார்களோ அதன் அடிப்படையில் அந்த மனிதர் வேதனை செய்யப்படுவார். ஒருவருக்கு வேர்வையினால் கால் வரையிலும், ஒருவருக்கு முட்டுக்கால் வரையிலும், ஒருவருக்கு இடுப்பு வரையிலும், ஒருவருக்கு வாய் வரையிலும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நாம் நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்தால் அந்த மறுமையில் நமக்கு அதுக்கான வேதனையை குறைக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அப்போ
அப்போ மேலும் அந்த மறுமை நாளை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் கூறுகிற போது அந்த மறுமை நாள் எந்த அளவுக்கு என்றால் தன் தாயை பார்த்து விரண்டு ஓடுவான், தன் சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான், தான் தந்தையை பார்த்து விரண்டு ஓடுவான், தான் பிள்ளைகள் பார்த்து விரண்டு ஓடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இந்த உலகத்தில் நாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாற்றிக்கொண்டால் நமக்கு உதவுவதற்கு நம் சொந்தக்காரர்கள் வருவார்கள், நம் உறவினர்கள் வருவார்கள். ஆனால் மறுமையில் யாரும் வரமாட்டார்கள். அந்த மறுமையில் யாரும் வரமாட்டார்கள். அவர் நம்மை கண்டு ஓடக்கூடியவராகத்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் கூறுகிறார். அப்போ ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தனித்தனியாக விசாரிக்க அல்லாஹ் நமக்கு எதிராக நாம் இந்த உலகத்தில் என்ன தீமைகள் செய்தோமோ அதுதான் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். நம் கையால் எந்த தீமைகள் செய்து இருக்கிறோமோ அந்த தீமையில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். நாம் எந்த அளவுக்கு நன்மைகள் செய்தோமோ அது நன்மை நமக்கு பரிந்துரை செய்யும். எந்த அளவுக்கு நாம் தீமை செய்தோமோ அந்த தீமை நமக்கு பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார். அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நன்மையான காரியங்களை நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அப்போ இன்றைக்கு நன்மையான காரியங்கள் தொழுகை விஷயங்களாக இருக்கட்டும், தொழுகையை நாம் முறையாக தொழுகிறோமா, இன்னும் ஏராளமான இபாதத்துக்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதையெல்லாம் கரெக்டான முறையில் நாம் செய்கிறோமா என்று பார்த்தால் நம்மிடத்தில் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஏராளமான நன்மைகள் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நாம் இருக்கக்கூடியவராக தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இப்போது ரமலான் மாதம் நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தை மற்றும் இறைவனை அதிகமாக அஞ்சக்கூடியவராக எல்லா மக்களும் இருக்கிறோம். கரெக்டான முறையில் தொழுகிறோம், கரெக்டான முறையில் குர்ஆனை எடுத்து ஓதுகிறோம் என்று நாம் சொல்லி கொண்டால் இந்த மாதத்தில் மட்டும்தான் நாம் செய்ய வேண்டுமா? ஏனைய மாதங்களை அப்படி மறந்துவிடும். கரெக்டாக 29வது நோன்பு முடியும் போது ஃபஜரில் கூட்டமே இருக்கார். பள்ளிவாசலில் பார்த்தோன்னா ஃபஜரில் கூட்டமே இருக்கார். 3 சப்பு 4 சப்பு தான் நிறைஞ்சிருக்கும். ஏன் இந்த நிலைமை? ரமலான் மாதத்தை மட்டும்தான் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருப்பானா, நம் செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருப்பானா என்று நம்ம எண்ணக்கூடாது. எல்லா மாதங்களிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்பதை நம் மனதில் வைத்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிற அதுபடி நடந்து நாளை மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடியவராக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்திடவானா என்னுடைய உரையை நிறைவு செய்திருக்கிறேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.